இப்போ ஒரு ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரர் வரவங்களுக்கு நான் மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்க செட் ஆகாது. ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அந்த ராசிக்காரங்களை போட்டால் கருத்து வேறுபாடு இருக்கும். இது லக்னம், அவங்க லக்னம், அதில் சூட்சம். இவங்க லக்னத்துக்கு அவங்க லக்னம் மறைந்தால் கருத்து வேறுபாடு இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் பிரச்சனை தான். சஷ்டாஷ்டகம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறோம்னா எல்லாரும் தெரியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சந்திராஷ்டமம் தெரியும் இல்லையா? ஆமாம், கேள்வி. அது வந்து சந்திராஷ்டமத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. சந்திராஷ்டமம் அதுனா உங்கள் ராசிக்கு 8ல் வரும் சந்திரன் வரும்போது அதான் சந்திராஷ்டமம். அப்போ உங்கள் ராசிக்கு தெரிஞ்சோ தெரியாமல் 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிக்கும் காலத்தில் வேணான்னு சொல்லியிருக்கோம். அங்கேருந்து எண்ணி பார்க்கும்போது சஷ்டாஷ்டமாக தான் வேலை செய்யும். இது தசாபுத்தியில் இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் அதே மாதிரி போட்டால் பிரச்சனை. முகூர்த்தம் குறிக்கும் ஃபர்ஸ்ட் ரூல். முகூர்த்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது சஷ்டாஷ்டகம் வந்துடும். இப்போ இதெல்லாம் தவிர்த்துட்டே வந்தால் தான் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு அதை முதல் நல்லா ஆரம்பிச்சிட்டா முற்றிலும் நல்லாயிருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணலாக வராமல் இருக்க இந்த சஷ்டாஷ்டகம் ரொம்ப ரொம்ப முகூர்த்தம் குறிக்க திருமணத்துக்கு இதெல்லாம் பார்க்கணும். சரி, இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்துருச்சு சார், அதுக்கு பரிகாரம் பண்ணி தாங்க மீண்டு வரணும்.